மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம் நேயர்களே. அதாவது இல்லறம் அல்லது நல்லறம் ஆகாது என்று சொல்வார்கள். நல்லறம் என்றால் என்ன என்றால் இல்லறம் தான். இது வள்ளுவனின் வாக்கு. அப்ப இந்த இல்லறம் சிறப்புற என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு வினா எழும்புது. அப்ப இல்லறம் சிறக்க நல்லறம் பேண வேண்டும். நல்ல அறம் பேண வேண்டும் என்றால் என்ன? முதல்ல ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் வல்லவரானுக்கு வாய்க்கோபுர வாசல் தெள்ள தெரிந்தாளுக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புரியும் காலமணி விளக்கு. அப்ப இந்த உடலியல் முதல்ல நம்முடைய உடல் ஆரோக்கியமானதாக இருந்தால் எல்லாமே அற்புதமாக ஆனந்தமானதாக இருக்கும். அப்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்களுக்கும் சரி, திருமணம் முடித்த அதாவது வயது கணக்கில் ஒரு இளம் பருவத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 50 வயது 60 வயதுக்காரர்கள் வரைக்குமே இந்த வயதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது செய்து நிறைய பேர் வெளியே சொல்ல முடியாம வருத்தப்படுறாங்க. சில பேர் நேரடியாக நம்மகிட்ட ஆலோசனை கேட்கறது உண்டு. பெரிய பெரிய வகையில் இன்றைக்கு நாட்டில் தெரிஞ்ச வரைக்கும் அவங்க அதுக்கு ரெமிடி, அதாவது உடனே சொல்யூஷன் தேடணும், உடனடி தீர்வு அப்படிங்கிற மாதிரி நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதுலேயும் நிறைய பேர் வருத்தப்பட்டு ஒன்றும் நடக்கலையான்னு வருத்தத்தில் இயங்கி வர்றாங்க. அதாவது அற்புதமான ஒரு கலை இந்த உடற்பயிற்சி என்கிறோமே, இறைவனால் கொடுக்கப்பட்ட இயற்கை உடற்பயிற்சி என்பதுதான் கணவன் மனைவி உடலுறவு இன்பம். அந்த இயற்கையான இந்த உடற்பயிற்சி என்பது, இந்த உடலுறவு என்பதே பயிற்சியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பர்களே. இந்த உடலுறவு பயிற்சியில் நிறைய பேர் நீண்ட நேர பயிற்சி செய்ய முடியாத என்னுடைய ஸ்டைலில் நான் சொல்றதா இருந்தால் நீண்ட நேர பயிற்சி செய்ய முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெண்களுக்கும் அந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இப்படி நிறைய பெண்களுக்கு அதில் லௌகீக வாழ்க்கையில் இந்த மாதிரி இல்லற வாழ்க்கையில் ஒரு வகையான ஆர்வம் இல்லாத கோளாறு, அதாவது மனையியல் ரீதியாக அதில் எனக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இளைஞர்கள் இப்படிப்பட்டவங்க இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய உணவு பழக்க வழக்கம் தான். முதல்ல நீண்ட நேர கண் விழித்தல். சுருக்கமான விஷயத்தை இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு. இந்த மாதிரி உங்களுக்கு விந்தணுத்தன்மையில், அதாவது குழந்தைங்க இல்லாதவங்களும் நிறைய பேர் அதில் இருக்காங்க. அதாவது விந்தணு குற்றத்தால், அதாவது ஆன்ம பெருக்கம் இல்லாமல் விந்தணு குற்றத்தாலையும் அந்த விஷயங்கள் இருக்கு. கர்ப்பப்பையில சினை முட்டை தங்காம சினை முட்டை வலுவிழந்து போன பெண்களாலும் குழந்தை பிறக்காம போயிருது. இப்போ ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேசிட்டு இருக்கேன். அப்ப இந்த உடலியல் இன்பம் அதிகரிக்க வேண்டும் என்றால் என்ன மாதிரி உணவுகளை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறதா இப்ப விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். அப்ப இந்த உடலியல் இன்பம் அதிகரிக்கணும். இப்ப எல்லாருக்குமே அந்த ஆர்வம் ஆசை இருக்கு, ஆனா செயலாக்கத்துக்குள்ள யாரும் வர்றது கிடையாது. சொல்வதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் மிக சுலபமாக அந்த நிலையை நீங்கள் எட்டி விடலாம். இவ்வளவுதான் சொல்றது. இது எங்க கொள்ளு தாத்தா எங்க தாத்தாவுக்கு சொன்ன விஷயங்களை தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இங்க பெருசா அந்த மருந்து சாப்பிடு, இந்த மருந்துக்கே நாங்க வரல. விருந்து மூலமாகவே இந்த உடல் திருந்துவதற்கு என்ன செய்வது என்கின்ற ஒரு அற்புதமான தித்திப்பான விஷயத்தை தான் உங்களுக்கு முத்திப்பா சொல்ல வந்திருக்கேன். சரியா? இப்ப விஷயத்துக்கு வந்துருவோம். இப்ப ஒரு ஆண்மகன் சிறந்த ஆண்மகனாக இருக்கணும், அதாவது 60 வயதானா கூட 20 வயது இளைஞனை போல் இருக்கணும்னா, இன்றைக்கு அங்கதான் நான் இதை சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. நேற்று ஒரு 19 வயது இளைஞர் பரிதாபமாக என்கிட்ட சொல்றாரு. அவர் ஏன்னா 18 வயசுலயே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க வீட்டுல. ஐயா, இத மாதிரி என்னுடைய இயலாமை நிலையை கண்டு வருந்துறேன், இந்த மாதிரி செயலற்ற நிலையில நான் இருக்கேன்னு அவர் வருந்துறாரு. அப்ப 20 வயது இளைஞனை போல் நீ இப்படி இருக்கணுமேனு சொல்ல கூசுதுப்பேன். ஏன்னா அந்த நிலை இந்த நாட்டுல மாறிட்டு இருக்கு. காரணம், இந்த பாசிட்டிவ் புட்டு வேஸ்ட் புட்டா போயிட்டு இருக்கு. எல்லாருமே இப்போ பாருங்க, உணவு நம்ம தமிழுடைய கலாச்சாரம் போச்சாங்க. எங்க இருந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சற்று அறிவுபூர்வமாக நீங்க சிந்திக்கணும்.
அதுக்குள்ள நீங்க சிந்தித்தா மட்டும்தான் இந்த நிலையை நம்ம எட்ட முடியும். அதனால இந்த ஆண்மை கோளாறு பெருக்கத்து, அந்த ஆண்மை கோளாறை நீக்கி ஆண்மை பெருக்கத்துக்கு விந்து பெருக்கத்துக்கும் நீண்ட நேரம் அந்த விந்து நமக்குள்ள கட்டுப்பாட்டுல இருந்து நமக்கு செயலாக்கம் பண்றதுக்கான தூண்டுதலும் இந்த உடல்ல இயற்கையா கிடைக்கணும்னா இயற்கையான உணவுகளை நீங்கள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன உணவு எடுக்கிறது, இதுதான் விஷயமே. உங்களுக்கு இந்த அதாவது சார் எங்களுக்கு இந்த மாதிரி விந்தணு குற்றம் இருக்கு, அல்லது உடல் உறவுல நீண்ட நேரம் எங்களால செயலாக்கம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இப்ப கிராமத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். குறிஞ்சாக்கீரைன்னு ஒரு தடை இருக்கு. அத சிறு குறிஞ்சான் பெருங்குறிஞ்சான்னு இருக்கு. இந்த குறிஞ்சா கீரை அது கீரை தான், அது யாரும் இப்ப மார்க்கெட்டுக்கெல்லாம் அது வர்றது இல்லை. ஆனா இனிமே நீங்க அந்த கீரைக்காரங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கொண்டாடுவாங்க. இது சொல்லணும் நீங்க, அது ரொம்ப சுலபமான எல்லா இடத்துலயும் முளைச்சு கிடக்கும். அது வில்லேஜ்லாம் இந்த கீரை அந்த கீரையாவது கஷ்டப்பட்டு தரணும். இது அங்கங்க பார்த்தா குடி குடியா ஓடி இருக்கும். இந்த குறிஞ்சா கீரை கிடைக்கக்கூடியவர்கள் தினமும் சாப்பாட்டுல அது கொஞ்சம் கசப்பா இருக்கும். நீங்க பாவக்காய் சாப்பிட்ற மாதிரி தான் அது. ஆனால் இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த குறிஞ்சா கீரையை இல்லாட்டி நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு குறிஞ்சா பவுடர் வச்சிருக்கீங்களா அப்படின்னா தருவாங்க. அது இனிப்பு நீர் இருக்குல்ல அப்படிமா, அதெல்லாம் கிடையாது. நீங்க இனிப்புக்கும் ஓகே, அதான் எல்லாத்துக்கும் அது ஓகே தான். நீங்க அந்த குறிஞ்சா தலையோட பவுடர் வாங்கிட்டு வெந்நீர்ல ஒவ்வொரு டீஸ்பூன், கீரை கிடைக்காதவங்க, இது உணவு தான், மருந்து கிடையாது. ஆனா மருந்தாக மாற்றப்பட்டிருக்கு. கிடைக்கலன்னு என்ன பண்றது, அதை பதப்படுத்தி அதை இடிச்சு பொடிச்சு வச்சிருக்கிறது தான், அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா மருந்து இல்லாத வைத்தியம் தான் நம்ம சொல்றது. குறிஞ்சா கீரையுடைய பொடி அப்படி வச்சுங்க, இல்லை நீங்க நிழல உலர்த்தி இடிச்சுக்கிட்டாலும் சரி தான். இதை நீங்க எடுத்து என்ன செய்யணும், டெய்லி 2 வேளை, காலையில 2 ஸ்பூன், சாயங்காலம் 2 ஸ்பூன் குறிஞ்சா தலை உங்களுக்குள்ள போகணும். அவ்வளவுதாங்க விஷயம். இது ஒரு சிறந்த ஒரு அற்புதமான மருந்து. இதுக்கு இடையில உணவு வாழைப்பூ 2 நாளைக்கு ஒருக்கா நீங்க சேர்க்கணும். யார் யாருக்கு விந்தணு குற்றம் இருக்கோ வாழைப்பூ அதை நீங்க வடையா போட்டு சாப்பிடுங்க, இல்ல பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. வாழைப்பூ கம்பல்சரியா 2 தினங்களுக்கு ஒரு முறை வாழைப்பூ நீங்க சாப்பிட்டே ஆகும். கம்பல். வாழைப்பூ எப்படி தெரியுமா, அதுதான் தெரியுமே உங்களுக்கு. வாழைப்பூ சாப்பிட்றது உள்ள இருக்க அந்த இதை ஈக்கி எடுத்துட்டு சாப்பிடணும், அதான் ரொம்ப முக்கியம். அப்படியே வெட்டி போட்டக்கூடாது கடையில. அதாவது உள்ள இருக்கிறத எடுத்துட்டு தான் நீங்க வாழைப்பூ வெட்டி போடணும். உள்ள ஒரு சின்ன ஒரு நூல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துட்டு நீட் பண்ணி போட்டு சாப்பிடணும். இதெல்லாம் முறை. இதுல என்னன்னா கல்லுப்பு மட்டும்தான் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தும். தயவு செய்து இவங்கெல்லாம் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னா, அதாவது பாட்டில்களில் அடைத்த குளிர்பானங்கள், அதே மாதிரி பாட்டில் அடைச்சு என்ன இருந்தாலும், அதே மாதிரி ஐஸ் போட்டு சாப்பிட்ற விஷயங்கள், அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு கர்ஜில் சாப்பிட்ற விஷயங்களை தூக்கி போட்டுடணும். ஃப்ரிட்ஜில் எதுவுமே வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் உங்களை வச்சு செஞ்சிடும். அதனாலதான் வச்சு செய்யுது. நீங்க வச்சு செய்யறீங்கல்ல, வச்சு சாம்பார் செஞ்சீங்கன்னா வச்சு தான் செய்யும். இந்த மாவு அதே மாதிரி தான், புளிக்க கூடாது. எங்க அதோட நேச்சர் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் புளிக்க போகுது, கிடப்புது. அது கிடவிடாம ஆக்கி அதை கொண்டு பதப்படுத்தி சாப்பிட்றது அறிவு சார்ந்த விஷயமா? அவ்வளவு அர்ஜென்டான ஆட்களா நீங்க? அவ்வளவு பணிகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கா? நினைச்சு உங்க உயிரை விடுவாங்க பெருசு. கொஞ்சம் அறிவுபூர்வமாக நீங்க சிந்திக்கணும். இந்த ஃப்ரிட்ஜில் சாப்பிட்றவங்க எல்லாருமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்றீங்களா, மிகப்பெரிய தவறு. ஐஸில் வைப்பதும், ஐஸ் விற்பதும், ஐஸ் வாங்குவதும், ஐஸில் வைப்பதும், ஐஸ் வைப்பதும் குற்றம்னு சொல்லக்கூடிய ஆள் நான். ஏன் தெரியுமா? ஒரு மனிதனை பதப்படுத்துறவன் மனுஷன் கிடையாதுங்க. மனுஷனை போய் பதப்படுத்திட்டு இருக்கிறதா, அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆகவே இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நான் சொல்ற உணவு மட்டும் சிம்பிளான விஷயம் எடுத்துங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் பயன்படுத்தவே கூடாது. காசு ஓவருங்க. இல்லை வேலை செய்ய ரொம்ப பேர் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு அதை மூக்க கிள்ளணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இதெல்லாம் ஈஸியாக அப்படி பெருசாக எடுத்த மாதிரி 4 வெட்டி உடனே சாம்பார். இந்த வேகமாக போகிற விஷயங்களை கொஞ்சம் யூகமாக சிந்திக்கணும். நீங்கள் என்ன ரொம்ப வேகமாக போய் தான் இங்கே வேகம் வராது, அங்கே வேகமாக போகிற விஷயங்களை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயத்துக்கு வந்துருங்க. சின்ன வெங்காயம், பச்சை வெங்காயம் உங்களுடைய சாப்பாட்டில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை. இட்லி சாப்பிட்றீங்களா, காலைல டிஃபன் சாப்பிட்றீங்க, இட்லி தோசை எதுவும் சாப்பிட்றீங்க, ஒரு 4 வெங்காயம் பச்சை வெங்காயம் எடுத்து வச்சுங்க, தொட்டுக்குங்க. அதை கடி சாப்பிடலாம். இது ஸ்டைல், நம்ம நியூ ஸ்டைல். இது சித்தா ஸ்டைல். சின்ன வெங்காயத்தை கடித்து இட்லி தோசையோட மென்று சாப்பிடுங்க. பச்சை வெங்காயம் 4 வெங்காயம் போயிடணும். மதியம் ஒரு 5 வெங்காயம் உள்ள போகணும். நைட்டு ஒரு 5 வெங்காயம் உள்ள போகணும். இது இந்த மட்டும் நீங்க செஞ்சுட்டே வாங்க. புரியுதா? இது ஒரு முறை. நான் 3 நேரமும் நான் சொல்லிட்டேன், இது வந்துடணும்.
யாருக்கு? விந்தணு குற்றம் உள்ளவங்க, இந்த விந்து பிரச்சனை உள்ளவங்க, அதே மாதிரி சரியான முறையில் உடல் உறவு செய்ய முடியாத கண்டிஷன், டைம் எடுக்க முடியலன்னு சொல்ற ஆட்களுக்கெல்லாம் சொல்றேன். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறையாவது நான் சொன்ன மாதிரி வாழைப்பூ 2 நாளைக்கு ஒரு முறை நிறையவே சாப்பிடணும். வாழைப்பூ நிறைய சாப்பிடணும், வாழைப்பூ சாப்பிடணும். அப்புறம் மூணாவது உளுந்து. இது 2 நாளைக்கு ஒரு முறை உளுந்து. அதே மாதிரி முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, முருங்கைக்கீரையை நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். அந்த முருங்கைக்கீரையில் உளுந்து இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அதை வடையாக கூட போட்டு சாப்பிடலாம். சரி, இந்த தண்ணியை கலந்து மிக்ஸ் பண்ணணும். அதாவது உளுந்தை நல்லா வேக வச்சு அதை நீங்கள் ஒரு இது மாதிரி கூட களி மாதிரி கூட பண்ணிக்கலாம், உளுந்தங்களி. இதை சூப் மாதிரி கூட பண்ணிங்க. இதை ரெகுலர் பண்ணணும். அதாவது உளுந்து சாப்பிட்டுட்டு, உளுந்தங்கஞ்சி சாப்பிட்டு, வடையிலன்னா இதை வடையாக போடக்கூடாது, எண்ணெயிலலாம் போடக்கூடாது. உளுந்தங்கஞ்சி, அதாவது உளுந்தங்கஞ்சி ஆகிங்க, கஞ்சியை குடிச்சிட்டு இந்த சூப்பையும் குடிக்கணும். இல்லை சூப்போட மிக்ஸ் பண்ணி குடிச்சாலும் சரி தான். நீங்கள் அப்படியே முருங்கை சூப்பும் உளுந்தங்கஞ்சியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இது ஒரு முக்கியம். இதுல ஒரு 10 மிளகு நீங்க சேர்த்துக்கணும். இந்த கஞ்சியில இன்னும் டேஸ்ட் கூட நீங்க சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு கொதிக்க விட்டுறலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்ல மணமணப்பா இருக்கும். இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஏலக்காய் இருக்கு இல்லையா, ஏலக்காய் 2 ஏலக்காய். திருமணமானவர்கள், இந்த உடல் உறவியல் இன்பத்துல நாட்டம் உள்ளவர்கள் 2 ஏலக்காய், நல்ல ஏலக்காய் 2 ஏலக்காய். ஒரு 5 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கிக்கோங்க. நான் வெத்தலைலாம் போட மாட்டாங்க, போடும். திருமணம் ஆனால் வெத்தலை போடும். அதாவது சில விஷயங்களை நல்லபடியாக போடணும், நல்லபடியாக செய்யணும்னா வெத்தலை போடணுங்க. போட்டால் மட்டும்தான் போட முடியும். இதுதான் விஷயம், உண்மையான விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெத்தலை, களிப்பாக்கு, நான் சொல்ல இந்த ரோஜா பாக்கு, இந்த பாக்கெட்டில் அடைச்ச பாக்கெல்லாம் வாங்கக்கூடாது. களிப்பாக்கு வாங்கிக்கணும். கொட்டைப்பாக்கு, இந்த கொட்டைப்பாக்கு தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. கொட்டைப்பாக்கு ஒரு பாக்கு நல்லா எடுத்துட்டு 2 வெத்தலை, சுண்ணாம்பு, பின்பக்கமாக மேலே இருக்க காம்பையும் கீழே இருக்க காம்பையும், வெத்தலை எப்படி போடுறதுங்க சொல்லிடுறேன். மேலே உள்ள காம்பை கிளியறணும், கீழையும் காம்பை கிள்ளிட்டு அழகாக நல்லா மெதுவாக செய்யுங்க வேலையை. ரொம்ப வெத்தலையே பிச்சு போட்டுறாதீங்க. போட்டுட்டு 2 வெத்தலை, இதை சுண்ணாம்பை தடவிட்டு கொட்டைப்பாக்கு எடுத்து, இல்லை நீங்கள் தட்டி கூட வச்சுங்க, பல்லு ஆட்டங்க அங்கேருந்து தட்டி வச்சுங்க, வச்சு. ஆனால் ஒரு கொட்டைப்பாக்கு உள்ளே போகணும், அவ்வளோ இன்பமாக இருக்கும். கொட்டைப்பாக்கு 2 வெத்தலை, கொஞ்சம் சுண்ணாம்பு தட்டிட்டு அதில் 2 ஏலக்காய் அதுலேயே வச்சிடணும். 1 கிராம்பு வைக்கணும், ஒரே ஒரு கிராம்பு, ரொம்பலாம் வைக்கணும். 1 கிராம்பு வச்சு மடிச்சுங்க. மடிச்சுட்டு அப்படி ஓரமாக வச்சு நல்லா மெல்லுங்க. இந்த முதல்ல வர்றதெல்லாம் சுப்பன்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தத்துவமான ஆட்கள் பேச்செல்லாம் கேட்க வேண்டாம். நல்லா மென்னுட்டு உமிழ்நீர் வருது இல்லை, உமிழ்நீர் வர ஒரு ஓரம். வெத்தலை பூவுடைய பக்குவம் என்னன்னு கேட்டால், மென்று ஆடு மாடு மாதிரி திங்கிறது கிடையாது, மென்று ஓரமாக வச்சுக்கணும். அது என்ன சொல்றதுன்னா, ஒரு வகையாக நாகரிகமாக செய்யணும். அதை நல்லா மென்னுட்டு அப்பப்போ ஒரு 4 மெல்லுங்க. உமிழ்நீர் வருது, எச்சி முழுங்கிறதுக்காக தான் வெத்தலை பாக்க போடுறது. உங்கள் எச்சில கூட்டணும் அதிகமாங்கிறது தான் மேட்டே. அதுதான். நீங்கள் சும்மா எதுவுமே பண்ண மாட்டீங்களே, எதுனா முழுங்கிட்டு நீங்கள் பாட்டில் போயிட்டு இருப்பீங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டீங்க. இப்போ எச்சில் தன்மை அதிகமாக போகணும். அப்போ இந்த எச்சில் தன்மை அதிகமாக போனால் உங்களுக்கு இரவுகளே உங்களுக்கு எச்சில் இரவுகளாக மாறிடும். எச்சில் இரவுகள்னா என்னன்னு தெரியுமில்ல, பலர் இருக்காரு உங்களுக்கு தெரியுமில்ல, அதனால நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பழஞ்சர் சார் பலர்த்துக்கார். அந்த மாதிரி உங்களுடைய இரவு எச்சில் இரவாக மாற வேண்டும் என்றால், நீங்கள் உச்ச இரவை நீங்கள் கழிக்க வேண்டும் என்றால், உணவு சாப்பிடும் பொழுதெல்லாம் எச்சிலை அதிகப்படுத்தி சாப்பிட வேண்டும். இது அறிவுபூர்வமாக சொன்னேன். இது நாட்டிய காமெடி. என்ன சார், என்னம்மா புரிஞ்சுங்க. ஆக இது ஒரு விஷயம். இந்த வெத்தலை பாக்கு நல்லா போட்டிங்களா, இது எப்ப போடணும்னு அது சாப்பிட்டு பின்னால, மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் கூட பண்ணிக்கலாம். இரவு சாப்பாட்டுக்கு அப்புறம் வெத்தலை போட்டு நல்லா மென்று விழுங்கிட்டு நல்லா அழகா ஒரு சின்ன வாக்கெல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வாயெல்லாம் கழுவிட்டு நீங்கள் ப்ரெஸ் போடுவாங்க, ப்ரெஸ் கூட போடுங்க, தப்பு இல்லை. ப்ரெஸ் போடுறதை விட இந்த விரல் இருக்கு பார்த்தீங்களா, இது அக்னி, இது காற்று. இந்த காற்றை நல்லா வச்சு தேய்க்கணும். உங்களுக்கு ஆண்மை பலம் ஏற்பட காற்று வேணும். இந்த காற்றை பல்லுல தேய்க்கக்கூடாது, பல்லுக்கு கீழே பிடிச்சிட்டு பாருங்க, எவரில் வச்சு தேய்க்கணும். நல்லா தேய்ச்சி இது பண்ணணும். இதுதான் பல்லு விளக்குற முறை. அதை பற்றி ஒரு நாளைக்கு நான் போடுறேன், ஒரு வீடியோ தனியாக போடுறேன். பல்லு எப்படி விளக்க வேண்டும், எதை நீங்கள் நினைச்சிட்டு இருக்க மாதிரிலாம் பல்லு விளக்கக்கூடாது. ஏன்னா சங்ககாலம் தொட்டு நம்ம தமிழன் எதில் விளக்குனாங்கிறது கணக்கு இருக்கு. அது மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னா, இப்போ என்னென்ன செஞ்சுருக்கேன், ஆனியன், அதாவது சின்ன வெங்காயம் சொல்லிட்டேன்,
வெத்தலை பாக்க சொல்லிட்டேன், இதெல்லாம் வந்து சப்போர்ட். அதே மாதிரி மதிய உணவுலையோ ஆக இரவுக்கு முன்னால சொல்றேன், எப்போ வேணாலும் சரி, இந்த கொண்டக்கடலை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கொண்டக்கடலை சுண்டல் இது ரெகுலரா நீங்க பயன்படுத்தணும். ரொம்ப எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதிக ஒரு ஆள் ஒரு நாளைக்கு வந்து 50 சுண்டல் எண்ணிக்கங்க. அதாவது ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கையில எடுத்த ஒரு சேர அளவுக்கு அவிச்ச சுண்டல். என்ன ரொம்ப பேர் இந்த மிலிட்ரி இவங்கெல்லாம் போறவங்க, அந்த எக்ஸசைஸ் பண்றவங்கலாம் பச்சை சுண்டல் சாப்பிடணும், காலைல சாப்பிடணும். அதெல்லாம் தேண்டவே வேணாம். வாய்க்கு இதமாகவும் நமக்கு சரின்னு நம்ம மனசுக்கு இதமாகவும் சாப்பிடணும் சார். இதுதான் வந்து நமக்கு சாப்பிடும் போதே இன்பம் அளிக்கணும். அது அப்படி சாப்பிடுங்க. அப்ப இதை லேசா உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதனால நான் ரொம்ப சாப்பிடக்கூடாது, ஒரு கை அளவுக்கு மட்டும். மதிய உணவுல கூட வச்சுக்கோங்க, இல்ல 4 மணிக்கு வச்சுங்க. அது வந்து சாப்பிடுவீங்களா ஸ்நாக்ஸ்ங்களா, இதுதான் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரெகுலரா டெய்லியுமே. முடிஞ்சா 11 மணிக்கு ஒருக்கா சாப்பிடுங்க, 4 மணிக்கு ஒருக்கா சாப்பிடுங்க, 2 வேளை கூட எடுத்துக்கங்க. இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, கர்ப்பப்பை கோளாறு உள்ள பெண்களுக்கும் நான் சொல்லிட்டு வர்றது அப்புறம் ஆணும் பெண்ணுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சார் இதே தான் நீங்களும் எடுக்கணும், பெண்களும் எடுக்கணும். நான் என்ன சொல்றேன், சின்னவங்க எடுக்கணும், பெண்களுக்கும் இதே தான். நான் என்னென்ன உணவு, அதே வாழைப்பூ, கொண்டைக்கடலை, இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து என்னன்னு கேட்டா, இரவு படுக்கை போவீங்கல்ல, தயவு செய்து நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. வேற வழி இல்லை. இப்போ உள்ள அந்த பாக்கெட் பாலை தவிர்த்து மாட்டுப்பால் கிடைக்காது. பாக்கெட் பாலை வச்சுங்க. வேற அதுல வந்து தண்ணி மாதிரி பால், எப்படி ஒரு 100 ml பால் அப்படின்னா 100 ml தண்ணி, பாதிக்கு பாதி தண்ணி விட்டுருங்க. தண்ணி மாதிரி இருக்கணும். அதுல ஒரு 4 வெள்ளைப்பூண்டை உரிச்சு அதுல போட்டுருணும். காய்ச்சணும் அப்படியே பாலை. நாட்டு சர்க்கரை, ஒரே ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய் அப்படியே தட்டி அதில் போட்டு, அந்த 200 ml நீங்க வந்து 100 ml பால், 100 ml தண்ணி, 200 ml வந்து 150 ml காய்ச்சிருங்க இரவுல. இது ப்ராசஸிங் ரொம்ப நாளைக்கு தேவையில்ல, ஒரு 5 நாளைக்கு மட்டும் செஞ்சு பாருங்க. அதை இரவுல இதை குடிச்சிருங்க. இந்த ஏலக்காய் துப்பியெல்லாம் அதுல இருக்கும், அதை அப்படியே தூக்கி போட்டுறாம திரும்ப வாயில போட்டு எல்லாத்தையும் ஒன்று நல்லா மென்னு அந்த உமிழ்நீரை மட்டும் குடிச்சிட்டு சக்கையை துப்பிட்டு வாயை கழுவிட்டு பாருங்க. வெத்தலை பாக்கு போடுறதுக்கு முன்னாடியே குடிக்கணுமா சார், வெத்தலை பாக்கு போட்டதுக்கு அப்புறம் குடிக்கணுமான்னு கேட்பீங்க. நான் என்ன சொல்றேன், வெத்தலை பாக்கு போடுவதற்கு முன்னாலே குடிச்சிருங்க, ஃபைனலா வெத்தலை பாக்கு. அதுக்கப்புறம் வாயை கழுவுறது ஒரே டைமா இருக்கும்ல, அதுக்காக. ஏன்னா உங்களுக்கு அதிக வேலை கொடுக்க கூடாது அப்படின்னு, நீண்ட நேர வேலைக்கு நீங்க போகக்கூடிய ஆளா இருக்கிறதுனால அதிக வேலை தரக்கூடாதுன்னு அதெல்லாம் சொல்றேன். ஆகவே அன்பர்களே, இந்த சின்ன டிப்ஸுகளே உங்களுக்கு போதும். இது மாதிரி அதே மாதிரி எந்த காரணத்தை முன்னிட்டும் உடல் வேலை பழு இல்லாதவர்கள், உட்கார்ந்து வேலை செய்யறவங்கலாம் இருக்கீங்க பாத்தீங்களா, உட்கார்ந்து வேலை செய்யறவங்கலாம் நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு நீங்க பழைய சோறு சாப்பிடக்கூடாது. ஏன்னா நீங்க ஆன்லைன்ல வந்து பென் லைன் வரைக்கும் உள்ள போய் பாக்குறீங்க. அதுல பார்க்கும்போது உடனே பழைய சோறு நல்லது, லண்டன்ல விற்கிறான், இங்க விற்கிறான், நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா அதை மட்டும்தான் பாக்குறீங்க. பழைய சோறு சாப்பிட்ட நம்ம முன்னோர்கள் 10 அவன் 6 மணிக்கே போய் பேத்த அரைச்சிட்டு இருப்பான், 2 மாட்டை கட்டி உழுதுகிட்டு இருப்பான். கடுமையான வேலை, வேர்வை தண்ணி ஊற்றும். உழைப்பாளிகளுக்கு மட்டுமே பழைய சோறு ஏற்றுறது. அதை பத்தி ஒரு வீடியோ நம்ம தனியா போடுவோம். ஏன்னா இதுக்குள்ளேயே எல்லாமே போக முடியாது. ஆக இந்த நீங்க எல்லாம் இந்த இப்ப சொன்னல, இந்த உடலியல் இன்பம் சிறப்பாக வேணும்னு சொல்றக்கூடியவர்கள் எல்லாருமே, ஆண் பெண் 2 பேருமே பழைய சோட்டை தவிர்க்க வேண்டும். இது முக்கிய செய்தி, சரியா? ஏன்னா இந்த காலத்துல ஒன்றும் பெருசா வேலை யாருக்கும் இல்லை. நான் பார்க்கறனால எல்லாம் கம்ப்யூட்டர் போன் பார்க்கறது, சிம்பிள் வேலை. அதுவும் சட்னி எல்லாம் இப்ப இதுல அரைக்கிறதெல்லாம் கிடையாது, மிக்சி இப்படி தட்டினோன்னா எதுவுமே வேலையே இல்லாத வேலை இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆகவே அன்பர்களே, உங்களுக்கு பழைய சோறு ஒத்துறாது. அப்பப்போ சமைச்ச சோறை தான் சாப்பிடணும், இதுதான் விஷயம். ஆகவே இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. இதை வந்து கண்டினியூ பண்ணுங்க. கம்பல்சரியா 2 பேருமே, பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமை, ஆண்கள் வந்து சனிக்கிழமை புதன்கிழமை ஆயில் பார்த்து செக்கு எண்ணெய் நல்லெண்ணெயிலையும் தேங்காய் எண்ணெயிலையும் எடுத்தே ஆகணும். இந்த விஷயத்துக்கு ஆயில் பார்த்து கம்பல்சரி ஞாபகத்தில் வச்சுங்க. எந்த காரணத்தை மட்டும் இரவு 5 மணி நேரமாவது உங்களுக்கு தூக்கம் வேணும். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு செஞ்சு பாருங்க. ஒரு 5 நாளைக்குள்ள நான் சொன்ன இந்த ப்ராசஸிங் மட்டும் பண்ணுங்க. 15 நாள் முடிஞ்சு 14வது நாள் நம்ம மிஸ்டர் லேடிஸ் சேனல்ல உங்க பதிவை போடுங்க. ஐயா நான் சிறப்பாக இருக்கிறேன், ஓரளவு பரவாயில்லைன்னு நீங்க போடுவீங்க. பேரளவு பரவாயில்லைங்கிற நிலை மீண்டும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா 48 நாள்ல நீங்க நல்லதொரு அதாவது மிகப்பெரிய ஜாம்பவானாக
நீங்க அதில் காட்சியளிப்பீங்க, மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி ஜாம்பவாதாரியாக பெண்கள் காட்சியளிப்பீர்கள். ஆகவே அற்புதமும் ஆனந்தமும் உங்கள் வாழ்க்கையிலே கிளீரட்டும். அற்புதம், ஆனந்தம்.